மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் ரீதியாக திருப்தி அடைய முடியாத தன்மைக்குரிய காரணங்களிலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால், ஆண்களும் பெண்களும் இந்த சுய இன்பம் மெஸ்டுபேஷன் செய்கின்ற போது ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை அல்லது பெல் சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமிலும் டிக்டாக்லையும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக, வெளியூர் நண்பர்கள் 0094 777 35 62 45 தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த சுய இன்பம் அல்லது கைப்பழக்கம் அல்லது மெஸ்டுபேஷன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள் இருக்கிற. முதலாவதாக, இந்த மெஸ்டுபேஷன் செய்தால் ஆண்களோ அல்லது பெண்களோ அவர்கள் பிள்ளை பெற முடியாது, இன்ஃபர்டிலிட்டி ஏற்படும். முற்றிலுமே பிழை, 100க்கு 100% பிழை. உண்மையாக ஒரு கிணறு இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும், பழைய காலங்களிலே கிணறு. இந்த கிணற்றிலே இருந்து நாங்கள் இந்த தண்ணீரை இறைக்கத்தான், தண்ணீரை எடுக்கத்தான் நல்ல தண்ணீர் ஊறும். இது சாதாரணமாக எங்களுடைய பெரியவர்கள் கிராமங்களிலே சொல்லுகின்ற கதை. அதே போலதான் இந்த ஆண்கள் இந்த சுய இன்பம் காணுகின்ற போது உங்களுக்கு தெரியும், ஆண்களிலே உருவாகுகின்ற ஒரு விந்தானது 67 நாளிலிருந்து 75 நாட்கள் மட்டும் எடுக்கிறது. ஒரு விந்து சர்க்கிள், விந்து வட்டம் ஒன்று நிறைவு பெறும். எனவே இன்று எடுத்தால் இன்றையிலிருந்து 67 நாளிலிருந்து 75 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த விந்து உருவாகும். எனவே இந்த 67 நாளும் 75 நாட்களும் இந்த விந்துகள் எங்களுடைய உடலிலே இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த மெஸ்டுபேஷன், சுய இன்பம் கண்டு அதன் மூலமாக விந்துகளை வெளியேற்றுகின்ற போது உடலிலே இருக்கின்ற பழைய விந்துகள் வெளியேறி புது விந்துகள் மீண்டும் மீண்டும் உயிர் பெறும், உருவாகும். எவ்வாறு ஒரு கிணற்றிலே இருந்து தொடர்ச்சியாக நீரை நாங்கள் எடுப்பது போல. எனவே இந்த மெஸ்டுபேஷன் காரணமாக ஒருவருக்கு நல்ல ஆரோக்கியமான பிள்ளை பிறக்குமே தவிர, இந்த பிள்ளை பிறக்காமல் இருக்கக்கூடிய காரணம் இந்த சுய இன்பம் பழக்கம் என்ற கருத்து 100க்கு 100% பிழையானது. அதே நேரத்தில் சுய இன்பம் காண்றதுனால உடலிலே பலம் இல்லை. நீங்கள் நம்புறீர்களோ தெரியாது, ஒரு நாளைக்கு 5லிருந்து 6லிருந்து 10 தரம் சுய இன்பம் காணுகின்ற பையன்கள் எனக்கு தொலைபேசி எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த சுய இன்பத்துக்கும் இதற்கும் ஒரு வீக்னஸ் என்று சொல்லுவோம், உடலிலே பலம் இல்லாத தன்மைக்கும் ஒரு விதமான தொடர்புமே கிடையாது. டாக்டர், நான் சிறு வயதிலே சுய இன்பத்துக்கு அடிமையாகிவிட்டேன். பல பேர் இன்றும் கூட நேற்றும் கூட கதைக்கிறார்கள். 21ஆம் நூற்றாண்டு முடிந்து கொண்டு இருக்கின்றது, இன்னும் கூட இந்த பழைய கதைகளிலே தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே சுய இன்பம் காண்பதாலே உடல் பலவீனம் அடைகிறது என்ற கதையானது 100க்கு 100% பிழையானது. என்னிடம் தொலைபேசியின் மூலமாக அழைத்து பேசுகின்ற இளைஞர்கள் 5லிருந்து 10 தரம் சுய இன்பம் காணுகின்ற இளைஞர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக, சுய இன்பம் காடுகின்ற போது எனக்கு ஆண்மை குறைவடைகிறது, பெண்மை குறைவடைகிறது. இதெல்லாம் பிழையானது. நான் முதலிலே சொன்னேன், சுய இன்பம் காணுகின்ற போது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் தன் உடலிலே இருக்கின்ற இன்பத்தை ஏற்படுத்துகின்ற தன்னுடைய பாலியல் உறுப்புகளை அவர் ஆராய்கிறார், எக்ஸ்ப்ளோர் பண்ணுகிறார். இதன் மூலமாக அவர் திருமணம் முடித்த பிற்பாடு அவருடைய பாலியல் வாழ்க்கை மிகுந்த ஒரு உன்னதமான உயரிய நிலையிலே இருக்க போகிறது.
அப்படி உயரிய நிலை இருக்க போகிறதே தவிர இந்த சுய இன்பம் காண்பதனாலே ஆண்மை குறைபாடு ஏற்படுகின்றது, பெண்மை இன்மை இல்லாமல் போகிறது, ஃபெமினிட்டி என்று சொல்லுவோம், ஃபெமினிட்டி அல்லது மஸ்குலாரிட்டி ஆண்களுக்குரிய ஆண்மைத்தன்மை எல்லாம் இல்லாமல் போகிறது என்பது இது முற்றிலுமே பிழையானது. மருத்துவ ரீதியிலே நான் இது சொல்லுவதெல்லாம் மருத்துவ ஆராய்ச்சியின் துணையுடன் தான் நான் சொல்லுகிறேன். இன்றும் கூட பல இணையதளங்களில் வருகின்ற நிகழ்ச்சிகளை பார்த்து பெரிய கவலையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இணையதளம் எனக்கும் அனுப்புகிறார்கள். அனுப்பி டாக்டர் இந்த வைத்தியர் சொன்னார் இப்படி என்று சொல்லி பிழை. இதெல்லாம் பிழை. இதெல்லாம் எங்களுடைய ஆங்கில மருத்துவத்திலே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. என்றபடியினாலே அனைவருமே சுய இன்பம் செய்ய பழகி கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். நான் முதலிலே இருந்து சொல்லுகிறேன், பலதரப்பட்ட கொலைகள், தற்கொலைகள், குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரிவு எல்லாவற்றுக்குமே ஒரு தீர்வு இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம். எத்தனை பேர் எனக்கு பேசுகிறீர்களோ எனக்கு தெரியாது. இதுதான் உண்மையான யதார்த்தம், நிதர்சனம் இதுதான். எனவே தயவு செய்து இதை கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலேயே இந்த நான் சொன்னேன், ஆண்களுக்கும் சொன்னேன், பெண்களுக்கும் சொன்னேன். ஆனால் இந்த பெண்களுக்கு இந்த சுய இன்பம், இந்த மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது பல இன்னும் கூடுதலான நன்மைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது நன்மை என்னவென்றால், அவர்களுக்கு இந்த மாதவிடாய் நேரங்களிலே ஏற்படுகின்ற வயிற்று நோய், உடலிலே அது வயிற்றிலே ஒரு 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 மாதிரியான தன்மை, அதாவது அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், பெல்ஃபிக் டிஸ்கம்ஃபர்ட் என்று சொல்லுவோம். இவை எல்லாவும் என்ன செய்கிறது, சில பெண்களிலே இந்த சுய இன்பம் காணுகின்ற போது குறைவடைகிறது. எனவே நான் சொல்லுவேன் என்னென்றால், உங்களுக்கு மாதவிடாய் நேரத்திலே உங்களுக்கு இந்த தாங்க முடியாத வயிற்று வலி ஏற்படுமாக இருந்தால், அந்த நேரத்தில் இந்த மாதவிடாய் இருக்கின்ற நேரத்தில் இயலுமானால் சுய இன்பம் காண பழகுங்கள். எனவே சுய இன்பம் காணுகின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த ஓகாசம் உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது உங்களுடைய மூளையிலே பலதரப்பட்ட நல்ல ஹாப்பி ஹோமோன்ஸ், என்டோஃபின் வெளியிடப்படுகிறது, செரட்டோனின் வெளியிடப்படுகிறது, டோப்போமின் வெளியேறுகிறது, ஆக்சிடோசின் வெளியேறுகிறது. எல்லாம் நல்ல உடலுக்கு நன்மையை பயக்கக்கூடிய இந்த ஹோமோன்கள் வெளிவருகின்ற போது உங்களுக்கு இந்த மாதவிடாய் காரணமாக, இந்த மென்சுரேஷன் காரணமாக ஏற்படுகின்ற இந்த வயிற்று நோய் உங்களுக்கு தெரியாமலேயே போய்விடும். எனவே இதை கவனித்துக் கொள்ளும். இதெல்லாம் ஆராய்ச்சியின் மூலமாக முடிவு செய்யப்பட்டவை. எனவே பல பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்திலே ஏற்படுகின்ற இந்த வயிற்று நோய், வயிற்றிலே ஏற்படுகின்ற டிஸ்கம்ஃபர்ட், பெல்விக் டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் இந்த சுய இன்பம் காணுகின்ற போது மிக அதிக அளவு குறைவடையும். எனவே உங்களுக்கு நான் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சந்தர்ப்பம்தான். நீங்கள் எந்த பெரிய ஆளாகவும் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், சான்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஒழுங்காக பாவிக்க வேண்டும். திருமணம் முடித்து உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவனுக்கோ கரைச்சல் கொடுக்காமல், அவர்களுக்குரிய பாலியல் உறவிலே முழு திருப்தியை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு கணவனுடையவும் ஒவ்வொரு மனைவியுடையவும் கடமையாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் நாங்கள் எண்ணத்திலே இந்த திருமண பந்தத்திலே இணைகிறோம். இந்த திருமண பந்தம் அல்லது மேரேஜ் சர்டிஃபிகேட் என்பது, திருமண சான்றிதழ் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் முடித்து இருவருமே பாலியல் உறவை வைத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி பத்திரம், ஒரு லைசன்ஸ், ஒரு டிரைவிங் லைசன்ஸ். எனவே உங்களுக்கு அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை நீங்கள் ஒழுங்காக பாவிக்க வேண்டும். எனவே உங்களுடைய கணவனுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ உங்களால் இயலுமான மிக மிக உயர்ந்த அந்த பாலியல் உறவை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். அப்போதுதான் உடலும் சுகமாக இருக்கும், மனதும் சுகமாக இருக்கும், உடலிலே இருக்கின்ற பாரத்தன்மை, உடல் நோய்களும் குறைவடையும், அதே நேரத்திலே மனசும் இலகுவாக இருக்கும். நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன்.
நன்றி, வணக்கம்.